அஸ்லாம் வலைக்கம். பஹ்ரைன்லேருந்து கிளம்பும்போது அவ்வளோ மெசேஜஸ் எனக்கு. இது யாராவது இந்த மாதிரி ஒரு சூப்பரான லைஃப்பை விட்டுட்டு கிளம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு எதுக்காக கிளம்பி அதெல்லாம் விட்டுட்டு வந்தோம்னா, இங்கே ஒரு அழகான ஒரு வீடு பில்ட் பண்ணணும், இங்கே நமக்கான ஒரு விஷயத்த நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் இது ஒரு பெரிய ரீசன் வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து பெரிய வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால, இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய வீடியோவாக ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் எலாபரேட்டாக பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடு கட்டணும்னு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி இந்த மனையில் வந்து ஒரு வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, தென்னை மரம், மாங்காய் மரம், அப்புறம் எலுமிச்சை மரம்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு வேலை எங்களுக்கு. ஸோ வீடு இடிச்சாச்சு. இடிச்சிட்டு வந்து மரம் வந்து தென்னை மரத்தெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடு கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் கட்டியிருக்கோம். கொஞ்சன்றதை தாண்டி ஒரு 20 ஃபீட் வந்து முன்னாடி இடம் விட்டுருக்கோம். கார் பார்க்கிங்காக கொஞ்சம் நம்ம இடத்த விட்டே கட்டலாம்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த தந்தி கம்பவுண்ட் சொல்லுவாங்கல்ல, அது இருக்கும். அந்த மாதிரி உங்கள் மனை அமைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு 5 ஃபீட் தள்ளி தான் நீங்கள் கட்டணும். ஸோ 5 ஃபீட் தள்ளுறதே தள்ளுறோம், இன்னும் ஒரு 15 ஃபீட் கொஞ்சம் தள்ளி கட்டிட்டோம்னாக்கா நமக்கு வந்து கார் பார்க்கிங்க்கு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பசங்க ஈவினிங்கில் வீட்டுக்குள்ளாரே விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும்ன்றதுனால நம்ம வந்து பில்ட் பண்ணியாச்சு. நிறைய பேர் கேட்டது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வந்து நீளம் என்ன அகலம் என்ன அப்படின்றது தான். அகலம் வந்து 21 இருக்கும், நீட்டு வந்து லென்த் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். ஸோ வந்து அதாவது அகலம் குறைவான மனை தான். இதில் நம்ம நிறைய 2 பக்கமுமே சந்து விட்டு கட்டினோன்னா வீட்டோட அகலம் ரொம்ப 15 கிட்ட போயிடும், ரொம்ப குறைஞ்சிடும்ன்றதுனால ஒரு பக்கத்தில் மட்டும் பர்பஸ்ஃபுல்லாக ஒரு சில விஷயத்துக்காக மட்டும் ஓரளவு மட்டும் சந்து விட்டுருக்கு, ஃபுல்லாக கூட விடலை. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பர்பஸ்க்காக அந்த சந்தை நான் வந்து விட்டுருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேன். டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. 1480 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காரு. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரு ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். மொத்தமாக 3 BHK வந்து பில்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது 10க்கு 10 ரூம் முதல்ல எந்த சைஸில் இருக்கும் அப்படின்றது எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. நான் பஹ்ரைனில் இருக்கும்போதே நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ், தமிழ் வீடுன்னு சொல்லிட்டு, மனோஸ் ட்ரைன்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதை நான் வந்து ரொம்ப கண்டினியூஸாக ரெகுலராக பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்ததுனால எனக்கு ஒரு சில ஐடியாஸ் இருந்தது, எந்த அளவில் நம்ம ரூம் போடணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து யாரை வச்சு கட்டினீங்க, இன்ஜினியரா கொத்தனாரானாக்கா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இன்ஜினியர் வச்சு தாங்க கட்டினோம். ஒரு 4-5 பேர்கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு வந்து இவர்கிட்ட பேசும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, நம்ம இவர் கூட சேர்ந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரை வச்சு தான் நாங்கள் வந்து பில்ட் பண்ணி முடித்தோம். அவருமே நாங்கள் கேட்டதை விட, நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகான ஒரு அவுட்கமோட கொண்டு வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. அகலம் கம்மியான மனைன்றதுனால இங்கே வீடு கட்ட போகிறோன்னு சொன்ன உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எங்களை தெரிஞ்சவங்களாகட்டும், யார் இருந்தாலுமே சின்ன மணல்ல அது வந்து அகலம் கம்மியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது என் மைண்டில் ரொம்ப ஷார்ப்பாக உட்காந்துருச்சு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சின்னதாக இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடவே கூடாது, அந்த மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது. ஸோ பிளானிங்லேருந்து எல்லாமே, அதாவது வீடு எப்படி இருக்கணும், எங்கே ரூம்ஸ் வரணும், எப்படி ஹால் வரணும், எங்கே வந்து கிச்சன் போடணும், இப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு காப்பி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ப்ளஸ் இன்ஜினியரை பார்த்து பேசும்போது அவங்களுமே எங்களோட ஐடியாஸ் கேட்டாங்க. நீங்கள் இப்படி தான் கட்டணும்னு ஏதாவது ஐடியாஸ் வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரஃபாக ட்ரா பண்ணி காமிங்க அப்படின்னாரு. ஸோ நான் ட்ரா பண்ணி கொடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி இத்தனை ஃபீட்டில் வேணும் எனக்கு அப்படின்றதுமே சொன்னேன். ஸோ அதை வச்சு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. முன்னாடி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி செப்டிக் டேங்க் வந்து ஒரு 3 அடி ஹைட்டு ஏற்றிட்டு அதையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இது நல்லா ஆழமாக இருக்குது. ஸோ வந்து இதுவே போதும், நல்ல கண்டிஷனில் இருக்குன்றதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ப்ளஸ் எங்களுக்கு வந்து பட்ஜெட்லேயுமே கொஞ்சம் காஸ்ட் குறையுன்றதுனால நாங்கள் இதை டிசைட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி போருமே வந்து பழைய போரே நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஏன்னா வீட்டுக்குள்ளே வர்றது தண்ணி ஃப்ளோ கடலூர் சைடில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டோம். இப்படியே ஏதோ சம்திங் ஏதோ ப்ராப்ளம் வருது ஃப்யூச்சர்லனா கூட நம்மளுக்கு வந்து இடம் இருக்குது, முன்னாடியும் இடம் இருக்குது, பின்னாடியும் இடம் இருக்குது, நம்ம வேணும்னா போர் போட்டுக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த 2த்தையுமே அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். கடலூரில் இந்த லாரன்ஸ் ரோடு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கார்னர் கிட்ட பங்குஜம் பிளானர்ஸ்ன்னு இருக்காங்க. அங்கே போய் தான் நம்ம வந்து இந்த பிளான் அப்ரூவல் வந்து வாங்கணும். ஸோ இதுக்குமே வந்து நமக்கு இன்ஜினியர் சைட்
சைட்லேருந்து தான் மூவ் பண்ணாங்க. நம்ம போயிட்டு மணி பே பண்ணிவிட்டு வரணும், அது மட்டும் தான் நம்மளோட வேலையாக இருந்தது. ஸோ வந்து பிளான் அப்ரூவலுமே பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு 70 ருபீஸ்ன்னு சார்ஜ் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுவே 1 லேக்கை தாண்டும். இது வந்து நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து இவ்வளோ காஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்போ தெரியாது. ஸோ வந்து இப்போ கார்ப்பரேஷன் ஆயிடுச்சு கடலூருன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்டுமே அதிகமாக தான் இருந்தது. அதை முடிச்சுட்டு இபி பார்த்தீங்கன்னாக்கா பழைய இபி வந்து ஷிஃப்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நேம் மிஸ்மேட்ச் ஆச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா பேரில் இருக்குது, இப்போ எங்கள் அம்மா பேரில் சேஞ்ச் பண்ணணும்னா வாரிசு சர்டிஃபிகேட்லேயுமே அம்மா பேர் கிளியராக இல்லை. ஸோ அதனால் வந்து புது கனெக்ஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ கனெக்ஷனாக இபி வந்து அப்ளை பண்ணி வாங்கியாச்சு. நிறைய பேர் வந்து வீட்டு இபிலேயே தெரியாமல் வச்சு கட்டினவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் பண்ணிங்கனாக்கா வந்து ஃபைன் போட்டுருவாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அந்த பாக்ஸ் நம்ம எடுத்து வெளியில் வச்சுட்டு ஷிஃப்டிங்க்கு எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்துட்டு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனாக்கா புது கனெக்ஷனாக இருக்கிற கனெக்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு நியூ கனெக்ஷனாக நம்ம வந்து வாங்கிக்கணும். அதுதான் வந்து இப்போ நடக்கிற நடைமுறையில் இருக்குது. ஸோ பார்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியலனா. ரோடு லெவலில் வந்து வீட்டோட ஹைட் வந்து ஒரு 4 ஃபீட்டுக்கு வந்து தூக்கியிருக்கோம். ஏன்னா 4 ஃபீட் நம்ம ஏற்கனவே இருக்க ஸ்ட்ரீட் வந்து நல்லா ஹைட்டான ஸ்ட்ரீட் தான். இருந்தாலுமே 4 அடி ஏற்றணுன்னாக்கா நல்ல ஃப்யூச்சரில் ஒரு 20-30 இயர்ஸ் கழிச்சு கூட மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும்ன்றதுனால 4 அடிக்கு ஏற்றிருக்கோம். அதே மாதிரி பூமிக்கு அடியில் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ஒரு 6 அடி கீழே போட்டிருக்காங்க. பள்ளம்லாம் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அது வந்து 6 அடி பள்ளம், 6 அடி 5.5 அடி. ஏன்னா அதுக்கு மேலே கீழே போக முடியல, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ சின்ன சின்ன வீடியோஸாக நான் இந்த ஜேர்னியில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு முடிஞ்ச அளவு, எனக்கு தெரிஞ்ச அளவு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேம் நேமில் இருக்குது. அதே சமயம் யூடியூப்லேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க டவுட்ஸை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.